முக்கிய செய்தி, மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டிருக்கக்கூடிய சூழலில் உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருந்த நீரின் அளவு அதிகரித்ததை தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 46,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது உபரி நீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாலை 5 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 60,000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருந்த சூழலில் தற்போது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனால் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 46,000 கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் 90 ஆண்டுகால வரலாற்றில் 71வது முறை 100 அடியும் 43வது முறை 120 அடியையும் எட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், இது குறித்த மேலும் கூடுதல் தகவல்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம் சரவணன். கர்நாடகா மற்றும் கேரளாவில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அங்குள்ள கபினி மற்றும் KRS அணைகள் நிரம்பி தமிழ்நாட்டிற்கு கடந்த சில நாட்களாக தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு கடந்த 2 வாரங்களை கடந்து நீர்வரத்து என்பது அதிகரித்து வந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து தற்போது உச்சகட்ட உயரமான 120 அடியை எட்டியிருக்கிறது. இதையடுத்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சரின் உத்தரவுப்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 23,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே கால்வாய் பாசனத்திற்காக அணையில் இருந்து வினாடிக்கு 300 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கிடையே மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகளில் சற்றுகளை இயக்கி தற்சமயம் அணையில் இருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது 6 மணி நிலவரப்படி அணையில் இருந்து பவர் ஹவுஸ் வழியாக வினாடிக்கு 21,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மீதமுள்ள தண்ணீர், அதாவது 24,500 கன அடி தண்ணீரானது 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்டு வருகிறது. வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் அடுத்து 7 மணி அளவில் வினாடிக்கு 66,000 கன அடி வீதமும் 8 மணி அளவில் 81,500 கன அடி வீதமும் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. நேற்றைய தினம் மேட்டூர் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அணைக்கு நீர்வரத்து நேற்று காலை முதலே சரிந்ததன் காரணமாக அணை நிரம்புவது சற்று காலதாமதமானது. இதையடுத்து இன்று பிற்பகலில் இருந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்து தற்சமயம் அணைக்கு நீர்வரத்து என்பது வினாடிக்கு 60,000 கன அடியாக இருந்து வருகிறது. இந்த நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் நீர்வளத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அணையில் இருந்து காவிரியில் உபரி நீராக சுமார் 1.5 லட்சம் கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய நீர்வளத்துறை மற்றும் மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்த எச்சரிக்கையின் பேரில் சேலம் உள்பட 11 டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவை அடுத்து நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாகவே ஒலிபெருக்கி வாயிலாக பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கைகளை வெளியிட்டு வந்தனர். மேலும் தற்போது காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து காவிரி கரையோரத்தில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அரசு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மேட்டூரில் இருந்து காவிரியில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து
காவிரியில் குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ செல்ஃபி எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிக்கும் வகையில் ஆங்காங்கே அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதன் காரணமாக தண்ணீர் வரத்து மற்றும் தண்ணீர் வெளியேற்றம் ஆகியவற்றை தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணித்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கண்காணிப்பு அறையும் தற்போது திறக்கப்பட்டு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த நீர்வரத்து பணிகளை கண்காணித்து வருகிறார்கள். சரவணன். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து தற்போது முதற்கட்டமாக 46,000 கன அடி உபர்நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுதான்.